தேவனுடைய வீடு நிகழ்ச்சிக்கு அன்பாய் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ் எழுதுறீங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் ஆவிக்குள்ள வளர்ச்சிக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. நாங்களும் நிறைய இடங்கள் போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு லெவலுக்குள்ளே ஒரு டைமென்ஷனுக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி தேவனுடைய வீட்டில் ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை. வாங்க, லெட்ஸ் ஆஸ்க் பிரதர் எம்டி ஜெகன் a few questions. ஜெகன், வெல்கம் டு த ப்ரோக்ராம். தேவனுடைய வீடு, அப்போ ஒரு வீடு கட்டணும் இல்லை ஒரு வீடுக்கு ஒரு பிளானிங் பண்ணோன்னா பல விஷயங்கள் தேவை. தேவனுடைய வீடுன்னு சொல்லும் போது எப்படி ஒரு பேஸ் எதுவாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியில் ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொன்னதில் தேவனுடைய வீட்டுக்கு நம்ம பிளான் பண்ணக்கூடாது. அங்கேயே பிரச்சனை. இங்கே பிளானிங்கே இப்போ நம்ம பண்ணுறது தான் ப்ராப்ளமாக இருக்குது. நம்ம இதை பற்றி நிறைய பேசியிருக்கணும். அப்போது ஒரு தேவனுடைய வீடு, ஆண்டவர் ஒரு வீட்டை கட்டி எழுப்புறாரு அப்படின்னு சொல்லும் போது இன்றைக்கி நம்ம நினைக்கிற ஒரு மிக என்ன சொல்கிறது அடிப்படை தவறு ஒன்று இருக்குது. அடிப்படை தவறு என்னென்னா, எல்லா கிறிஸ்தவர்களும் மாப்பிள்ளையும் எல்லா கிறிஸ்தவ பெண்ணுக்கும் ஈக்குவல். அதாவது எந்த கிறிஸ்தவ மாப்பிள்ளை வேணால் எந்த கிறிஸ்தவ பொண்ணுக்கு வேணால் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்குல்ல, அங்கே தான் மிஸ்டேக் வருதுங்கிற. எனக்கு ஆண்டவர் வேதத்தில் சொன்ன பார்த்த விதத்தில் ஆதாமுக்கு ஃபஸ்ட்டு ஏவாள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அப்படின்னு இருக்கும். அப்படியே அர்த்தம் என்னென்னா, ஆதாமுக்கு நிறைய விலா எலும்பு இருக்குது, பட் அவனுக்கு ஏற்ற துணை ஒரு எலும்பு தான். ஆதாமுக்கிட்ட இருக்க மற்ற எலும்பு கூட கிடையாது, அந்த ஒரு எலும்பு பர்டிகுலர். அப்போ அதோடைய அர்த்தம் என்னென்னா, காட் ஒருத்தருக்கு இன்னொருத்தரை பர்டிகுலராக உண்டாக்குறாரு. அவங்கள வச்சு தான் அந்த வீடு கட்டப்படும். அதான் தேவனுடைய வீடு. ஐசாக்குக்கு ரெபேக்கா வச்ச மாதிரி. இன்னும் சொல்ல போனால் அந்த நீங்கள் சொன்ன வேர்டில் ஒரு சின்ன ஒரு அழகான விஷயம் இருக்குது. என்னென்னா, சாராள் ஆபிரகாம்கிட்ட போய் சொல்லுவாங்க, ஆகாராலே என் வீடு கட்டப்படட்டும் அப்படிம்பாங்க. அந்த பர்டிகுலர் வேர்டை சொல்லுவாங்க. அங்கே தான் மிஸ்டேக் ஆகுது. அதாவது வீடு கட்டப்படணும், யாரை வச்சு வேணாலும் கட்டலாங்கிறது அங்கே இல்லை. கர்த்தர் வீட்டை கட்டுவார். ஆனால் வீட்டை கட்டுகிறவர் எப்படி கட்டுவார்? ஆபிரகாமுக்கு சாராளை வச்சு தான் கட்டுவார். இப்போ அதே மிஸ்டேக்கை ராகேல் செய்வாங்க. ராகேல் போய் தனக்கு குழந்தை இல்லைன்னொன்னே தன்னோட வேலைக்கார அம்மாவை சொல்லி, அவர்களாலே எனக்கு ஒரு வீடு கட்டப்படட்டும் அப்படிம்பாங்க. ரெண்டு பேரும் இவங்க பிளானிங்ல எங்கேயோ, அதாவது ஓன் பிளானிங் எங்கேயோ பேக் ஃபயர் ஆகுது. ஆமாம், அதாவது வீடு கட்டப்படணுங்கிறதா இவங்களுக்கு கான்செப்டாக இருக்குது. கர்த்தருக்கு இவர்களாலே கட்டப்படணுங்கிறதா கான்செப்டாக இருக்குது. அதான் புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுவாள் அப்படின்னு சொல்லும் போதோ ஒரு ஸ்திரீயோட ஒரு முக்கியத்துவம் அங்கே வருது. புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுவாள் அப்படின்னும் போது அவர்கள் கர்த்தருடைய வீட்டை எப்படி கட்டுறாங்கிறது தான் கான்செப்ட். இப்போ நான் அதுக்கு முந்தின ஸ்டேஜில் இருக்கேன். எதில் சொல்ல வரேன்னா, எந்த ஸ்திரீ கர்த்தருடைய வீட்டை கட்டணுங்கிறது கர்த்தர்கிட்ட இருக்கு. எல்லா ஸ்திரீயை வச்சும் எல்லாருடைய வீட்டையும் கர்த்தரால் கட்ட முடியாது. அப்படியே நீங்கள் கட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த டிசைனில் ப்ராப்ளம் வரும், அல்லது அந்த டிசைன் லேட் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு புரியாத ஒரு மேசனை வச்சு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் அவருக்கு சொல்லி 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 கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா டைம் ஆகும்ல. அந்த மாதிரி தான் நீங்கள் நினைக்கிற டிசைனையும் வர வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு ராங் பர்சனை சூஸ் பண்ணிட்டீங்க, பட் பிலீவர் தான், கிறிஸ்டியன் தான், மாற்று கருத்து இல்லை, பட் ராங் பர்சனை சூஸ் பண்ணிடுவீங்க. அவங்கள வச்சு வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. அது 10 வருஷம் 20 வருஷம் ஆகும். உங்களுக்கு 10 வருஷத்தில் நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டியதை 20 வருஷத்தில் அச்சீவ் பண்ண வேண்டி வரும். அல்லது அந்த 10 வருஷத்துல அச்சீவ் பண்ணாலும் அதுக்கு நீங்கள் பண்ணுற ஸ்ட்ரெயின் பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கி நிறைய பேருடைய ஃபேமிலியில் தான் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அந்த வீட்டு கட்டப்படுதல் என்பது யார் என்பது தான் பர்டிகுலராக மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இன்றைக்கி கிறிஸ்டியன்ஸ் மத்தியில் நிறைய கிறிஸ்டியன் ஃபேமிலிஸில் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் அதிகமாகுதுன்னு சொல்லி பேப்பர்ஸ்லேயும் வருது. ரீசன் என்ன? போத் ஆர் கிறிஸ்டியன்ஸ், போத் ஆர் சேம் சர்ச், இன்னும் சொல்ல போனால் சேம் டாக்ட்ரினில் கூட இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அவர்களுக்குள்ள இவங்க தான் அவங்களுக்கா அப்படிங்கிறதானதான் கான்செப்ட் இருக்குது. நீங்கள் ப்ராக்டிக்கலாக உலக பிரகாரமாக சைக்காலஜிக்கலாக இப்படி எதை வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் பேசிக்காக நீங்கள் கேட்ட கேள்வி, பேசிக்காக எது ஒரு வீடு தேவனுடைய வீடை கட்ட பண்ணணும்னா இன்னாருக்கு இன்னார், இதுதான் காட் ஆரம்பிக்கும் போதே எழுதுனது. அந்த பர்டிகுலர் மேட்ச் இல்லாமல் நீங்கள் எதை மேட்ச் பண்ணாலும் தப்பா. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஃபவுண்டேஷன் கரெக்டாக வந்துட்டாலே வீடு நல்லா கட்டப்படும். அதுக்கப்புறம் அதை ஈஸியாக நீங்கள் கொண்டு வந்துடலாம், காட்ஸ் பிளான்குள்ளே வந்துடுறீங்க. அப்போ குழப்பம் எங்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் அந்த மேட்ச் பார்க்கும் போதே நல்ல ஒரு ஜெபத்தோட, நாட் வேர்ல்ட்லி பார்வை இல்லை, ஹெவன்லி பார்வை, அங்கே பார்த்துட்டாலே நிறைய பிரச்சனை சால்வ் ஆகிடும்ன்ற மாதிரி வந்துடும். சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போது நீங்களா ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிடுறீங்க, ஒரு ப்ராப்ளம் வருது, வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? உங்களை பார்த்து நீ தானே போய் பார்த்த அப்படின்றவாங்க.
அதுவே ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து ஒரு பிரச்சனை, அவங்க ஒரு பொண்ணை பார்த்து வைக்கிறாங்க, ப்ராப்ளம் வருது. இப்போ யார் என்ன சொல்லுவா? பையன் சொல்லுவான், நீங்கள் தானே பார்த்து வச்சிங்க, நீங்கள் பார்த்து வச்ச பொண்ணு தானே அப்படிம்பா. இதை அப்படியே காடுகிட்ட கொண்டு போயிடலாம். காடே பார்த்து நமக்கு ஒன்று கொடுத்துட்டாரு, சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தைரியமாக காடுகிட்ட போய் நிற்க முடியும். நாம் இங்கே வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். நமக்கு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது, ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எம்பிஏ படித்த பையனுக்கு எம்பிஏ படித்த பொண்ணாக தான் இருக்கணும், இல்லை ஒரு மாஸ்டர்ஸ் முடித்த பொண்ணாக தான் இருக்கணுங்கிறத நம்ம கொண்டாந்துட்டோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜபம் வர பண்ணுறோம். பயோடேட்டா அந்த சிவி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொண்டு போய் ஃபோட்டோவோட வச்சு தான் ஜபம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் ஓகே சொல்லிட்டார் வேற வந்து சொல்லுவோம். அதெல்லாம் நிறையா இருக்குது. இப்போ வந்து பையனையும் பொண்ணையும் பேர் டிசைட் பண்ணுறதில்ல, சர்ச் டிசைட் பண்ணுறதில்ல, அந்த பேருக்கு பின்னாடி இருக்கிற படிப்பு தான் டிசைட் பண்ணுது. என்னுடைய கேள்வி, நல்லா படித்த ஒரு பையனுக்கு கொஞ்சம் குறைவாக படித்த பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாதா? இதில் என்ன கான்செப்ட் இருக்குது? ஆனால் இவங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி இம்பார்ட்டண்ட்டாக படலை. இவங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக இப்போ வந்து ஸ்டேட்டஸ், அந்தஸ்து பத்திரிகையில் போடும்போது அந்த பேருக்கு பின்னாடி 2 பேருக்கும் என்ன இருக்குன்றது தான் இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு வேர்ல்ட்லி பேராமீட்டர்ஸ்லேயே போயிடுது. அந்த பேராமீட்டர்ஸில் நீங்கள் வரக்கூடாதுல்ல, ஸ்பிரிச்சுவல் பர்சன் வரக்கூடாதுல்ல. அங்கே தான் ஃபவுண்டேஷனே ஸ்லிப் ஆகுது. அது அடி வாங்கிடுது. இப்போ மேக்ஸிமம் ஏன் டிவோர்ஸ் அதிகம்னா, மேக்ஸிமம் இவங்க க்ரைட்டீரியா பார்க்கறது வேற இடத்துல இருக்கு. டாக்டர் பையனுக்கு டாக்டர் பொண்ணு தான் பார்க்கணும் அப்படின்னும் போது பிரச்சனை வருது. அங்கே நிறையா வருது. ஏன்னா நான் அதனால டாக்டர் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, காட்ஸ் வில்லா இருந்தால் பண்ணிடலாம், தப்பே கிடையாது. அப்போ காட்ஸ் வில்லை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா சால்வ் ஆகிடும், மேஜர் பிரச்சனை சால்வ்டு. நீங்கள் பேஸ்மெண்ட்டை நிறைய போட்டீங்க, மேலே என்ன ப்ராப்ளம்னாலும் இடிச்சு திருப்பி இங்கே கட்டிக்கலாம், சரி பண்ணிக்கலாம். பேஸே ஸ்ட்ராங் இல்லை, அதான் இன்னைக்கு ப்ராப்ளம். ஸோ வீடு கட்டப்படுவதில் என்பது த பர்டிகுலர் பர்சன். அந்த பர்சன் யாராக வேணாலும் இருக்கலாம், ஆனால் காட் சொல்கிற பர்சனாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் பற்றி நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இதில் வந்து இந்த கேரக்டரை வச்சு பல சீரியல்ஸு, பல விதமான ஒரு விஷயங்கள், படங்கள்லாம் வந்துருச்சு. ஏன்னா இந்த பேஸை வந்து எப்படி உலகம் ட்விஸ்டாக இருக்குன்னு சொல்கிறேனே. மாமியார் மருமகள் இதாங்க கான்செப்ட். ஒரு மருமகளுக்கு ஒரு மாமியார். ஆனால் இதை வச்சு என்ன மாதிரி ஒரு பேக்கேஜிங் வந்துருச்சு பாருங்கள். மைண்ட் செட்லேயே ஒரு மருமகளுக்கு ஒரு வில்லன் இல்லை ஒரு வில்லி அப்படின்னாலே மாமியார்ன்ற அளவுக்கு பேக்கேஜிங் வந்துடுச்சு. பைபிளில் நமக்கு இந்த மருமகள் மாமியார் கான்செப்ட் வந்து ரூத்தில் ரொம்ப வித்தியாசமாக ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு ஸ்க்ரீன் பிளே, அது இல்லாமல் ஒரு ஆழமான ஒரு உண்மை. அதுவும் இல்லாமல் இந்த கேரக்டர், இந்த மாமியார் மருமகள்லேருந்து ஒரு பெரிய சாப்டர் ஒன்று பைபிளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்லேருந்து ஒரு வரா மாதிரி ஒரு ப்ராஃபிட்டிக்காக இருக்குது இந்த ரூத்ன்ற புக்கு. நீங்கள் அந்த வேர்டு வந்து ரொம்ப பர்டிகுலர் வேர்ட், ப்ராஃபிட்டிக். ஏன் அப்படின்னா, இந்த புக்கு அமைஞ்ச இடன்றதுலேருந்து நான் ஆரம்பிப்பேன். இந்த ரூத் புக்கு பைபிளில் இருக்குல்ல, அது ஏன் அங்கே பிளேஸ்மெண்ட் பண்ணப்பட்டிருக்குன்றதே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னு சொன்னால், நியாயாதிபதிகளுக்கும் சாமுவேலுக்கும் நடுவில் இருக்கும். அது கரெக்டாக மிடில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் லைனாக, ஜெனிசிஸ்லேருந்து இஸ்ரவேல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். கரெக்ட். திருப்பியும் சாமுவேல்லேருந்து இஸ்ரவேல் சம்மந்தப்பட்ட விஷயந்தான் வரும். நடுவில் சம்மந்தமே இல்லாத ஒரு ஜென்டைல் அல்லது ரூத்தோடைய புக்கு வந்து உள்ள வருது. அந்த அம்மா பேர் உள்ள வருது, ரூத்தின் சரித்திரம் அப்படின்னு உள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி அகைன் இஸ்ரேலுக்குள்ள போயிடுது. இதோட பிளேஸ்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிக முக்கியமான இடத்துல புறஜாதியார் உள்ளே வந்துட்டு வெளியே போவாங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் இந்த புக்கை எடுத்துகிட்டு நியாயாதிபதிகள் புஸ்தகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரமாணத்துக்குள்ளே இருக்குது. ஆமாம், நியாயாதிபதிகளுடைய கண்ட்ரோல், ஜட்ஜஸ். அடுத்து கிங்ஸ் வராங்க. ஆமாம், ஜட்ஜஸ்க்கும் கிங்ஸுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்டிகுலராக ரூத் வருது உள்ள. முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட். இந்த டேர்னிங் பாயிண்ட்டை வச்சு தான் நியூ டெஸ்டமெண்ட்டே இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதே தான். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, கிரைஸ்ட் வந்து ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டோடையதான நியாயப்பிரமாணத்தின் முடிவும் நியூ டெஸ்ட்மெண்ட்டோடைய காரியத்திலையும் வருவார். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் புறஜாதி சபை வந்துட்டு போகும். அதை பிரதிபலிக்கிறது தான் ரூத் புஸ்தகம். ஸோ இது ரொம்ப லேசாக ஒரு ஸ்டோரி மாதிரி பார்க்க முடியாது. இல்லை, இது ஒரு பயங்கர ப்ராஃபஸி. ஆமாம், ப்ராஃபட்டிக்கலாக இது அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு புஸ்தகம். அதோடு கூட 4 அதிகாரம் தான் இருக்கும், ஷார்ட்டாக இருக்குது. ஆமாம், 4 அதிகாரத்துக்குள்ள ஒரு பெரிய காடோடைய பிளானை வந்து அப்படியே டோட்டல் சேஞ்ச் பண்ணுவாங்க. காட் சேஞ்ச் பண்ணுவார், அதை அழகாக மாற்றி விட்டு போயிடுவார். இல்லை, இந்த ஸ்கிரிப்டில், இந்த ப்ராஃபட்டிக் புக்கில் ஒரு சின்ன ஒரு கிராஸ் பதிவாக நான் உங்கள்கிட்ட கேட்கலான்னு இருக்கேன். இந்த மாமியார் மருமகளை பற்றி இன்றைக்கி எவ்வளோ பேசுகிறாங்கல்ல, எவ்வளோ வந்திருக்கு. இந்த ட்விஸ்ட்டு மட்டும் காட்ஸ் பிளானில் இல்லைன்னா நமக்கு பைபிளே எப்படி இருக்கும்ன்ற ஒரு கேள்வி வருது எனக்கு. இல்லை, எனக்கு ரொம்ப சாதாரணமாக கேட்குறேன், ஆனால் அது பின்னாடி ஒரு ஹெவியான ஒரு மேட்டர் இருக்குது. இல்லை,
ஒரு சில மாமியாரும் மருமகளும் பைபிளில் அவங்க கரெக்டாக இருந்ததுனால மட்டும்தான் இந்த காட்ஸ் பிளான் வந்து இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நோவாவுடைய ஒய்ஃபும் அவங்க மருமகள்களும் ஒன்றா இல்லாட்டி வேலை வந்திருக்காது. சாராளுடையதான கூடாரத்துக்குள் ரெபேக்காள் போகாவிட்டால் யாக்கோபும் ஏசாவும் கிடையாது. அந்த சாராளுக்கும் ரெபேக்காளுக்கு இருக்கக்கூடியதான பாண்டிங். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரூத்துக்கும் நகோமிக்கும் இருக்கிற பாண்டிங். இதில் என்ன ட்விஸ்ட்ன்னு கேட்டிங்கன்னா, சாராளுடைய டென்ட்டுக்குள்ளே ரெபேக்காள் போவாங்க. இங்கே என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ரூத்தோடைய சுதந்திர விதத்தை நகோமி வாங்கிப்பாங்க. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்ன், ஆப்போசிட்டாக இருக்கும். அப்படியே அங்கே மாமியாருக்காக மருமக உள்ள போவா, இங்கே மருமகளுடைய சுதந்திர விதத்தை மாமியார் வாங்குவாங்க. இன்னும் சொல்ல போனால் ரூத்துக்கு கவுண்டர் பார்ட் இன்னொரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா ஒரு இடத்துல வந்து பிரிகிறாங்க. எப்படி பாருங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. அந்த அம்மா சப்போஸ் கூட இருந்திருந்தாலும் கொஞ்சம் ஸ்டோரி வேற மாதிரி போயிருக்குமோ கூட எனக்கு தோணுது. அது வந்து அந்த இடத்துல டெஸ்ட். என்ன டெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இது வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் தாட் இருக்குது. இப்போ நம்ம போனோம்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஏன் ரூத்து உள்ளே வரும்போது நகோமி ஒரு வேர்ட் சொல்லுவாங்க, நீ போகிறது இருந்தால் அவங்க வீட்டுக்கு போயிடு. ஆமாம், தெளிவாக சொல்கிறாங்க. ஆமாம், தெளிவாக சொல்லுவாங்க. நீ உன் இஷ்டப்படி செய்ய, உன் கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே இருக்குன்னுவாங்க. இந்த ரூத் யாருன்னு கேட்டிங்கன்னா, லோத்துடையதான வம்சத்தில் வந்தவங்க. அந்த இதுலேருந்து வராங்க. லோத்துக்கு 2 பிள்ளைங்க இருக்கு இல்லையா? அந்த 2 பெண் பிள்ளைகள்ல 2 ஜென்ரேஷன். ஒன்று அம்மோன், இன்னொன்று வந்து மோவாப். அந்த மோவாபில் வந்தவங்க தான் ரூத். இப்போ லோத்துக்கு இந்த மிஸ்டேக் ஏன் நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாம் விட்டு பிரிஞ்சது. ஆபிரகாம் பிரியும் போது என்ன சொல்லுவார் லோத்தை பார்த்தனா, நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ போகிறது இருந்தால் போகலாம் பாரு. லோத்து என்ன பண்ணுவார், ஆபிரகாம் கிட்ட பிரிஞ்சு போயிடுவார், இருக்கிறேன்னு சொல்ல மாட்டார். ஆனால் அவர் அதை சொல்லி இருக்கணும். சொல்லியிருந்தா கதையே வேற. லோத்து வெளியே போயிருக்க மாட்டாரு, எனக்கு இந்த ஆஸ்தி முக்கியம் இல்லை, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம், இது என்ன நம்ம ஒன்றா வந்தோமே, இது ஒரு பெரிய இஷ்யூவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கானானுக்குள்ளே இருந்திருந்தாருன்னா அந்த கான்செப்டே வேற மாதிரி போயிருக்கும். லோத்தோடைய கான்செப்ட் வேற மாதிரி ஆயிருக்கும். இவர் போயிட்டாரு, பட் காடுக்கு லோத்தோடைய ஜென்ரேஷனை உள்ளே கொண்டு வரணும். ஏன்னா 2 பேரும் தான் ஒன்றா கானானுக்கு புறப்பட்டாங்க, ஆபிரகாம் லோத்தோ. திருப்பி உள்ளே கொண்டு வரணும். கொண்டு வருவதுக்கு ஆண்டவர் சொன்னார், 10 தலைமுறை ஆனாலும் மோவாபியர் உள்ளே வரக்கூடாதுன்னாரு. கரெக்டாக ரூத் பார்த்தீங்கன்னா 11வது ஜென்ரேஷன். அந்த ப்ராமிஸ் கீப் அப் ஆகுது. கரெக்டாக 11th ஜென்ரேஷனில் இவங்க உள்ளே வருவாங்க. வந்தது மட்டும் இல்லை, அதே டெஸ்ட் லோத்துக்கு வச்ச அதே டெஸ்ட்டை நகோமி மேலும் ஆண்டவர் வைப்பார். நீ போகிறது இருந்தால் போகலாம், உனக்கு ஒரு ஆசீர்வாதம் அங்கே இருக்கு, என் கூட வந்தால் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு அந்த அம்மா சொல்ல போனால் என் கூட வந்தால் உனக்கு கஷ்டம்தான்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. கரெக்டாக அந்த இடத்துல அந்த அம்மா லோத்து பண்ண தப்பை செய்யாமல் அதை அப்படியே பிரேக் பண்ணுவாங்க ரூத். அவங்க சொல்லுவாங்க, அதை பற்றி நீ பேசாத. என்ன ஒரு வேர்ட் பாருங்க, சொல்லிட்டு சொல்லுவாங்க, இனி உம்முடைய தேவனே என்னுடைய தேவன், நீ எங்கே சாகுறியோ அங்கே தான் நானும் சாவேன். அருமையான வேர்டு. அந்த வேர்ட் சொன்ன உடனே அந்த ஒரு 10 ஜென்ரேஷன்ஸுக்கு முன்னாடி உள்ளதான டெஸ்ட்டு இங்கே பாஸ் ஆயிடுச்சு. அழகாக அப்படி உள்ளே வருவாங்க. ஸோ அந்த எக்ஸாமினேஷனில் அந்த மாதிரி பாஸ் பண்ணி தான் உள்ளே வந்தாங்க, விளையாட்டாக உள்ளே வரல. அதுலேயும் பெரிய ஒரு இது இல்லை, இந்த அம்மா கிட்ட ஒன்றும் பெரிய ஒரு சொத்தோ இல்லை பாசிட்டிவாக இருக்கிறதுக்கும் உள்ளே வரதுக்கு அட்ராக்ஷனும் எதுவும் இல்லை. அதுதான் நம்ம நேரடியாக சொல்லிட்டாங்களே. அது இருந்தும் நம்புறாங்கன்னு சொல்லும் போது ஒரு ட்ரஸ்ட் வருதுன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு ட்ரஸ்டாக இருக்கு. இது நம்பிக்கைங்கிறத தாண்டி ஃபெய்த்துக்குள்ளே போயிட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்பப்படல் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம், அதான் விசுவாசம். இப்போ நம்பிக்கை அந்த அம்மாவுக்கு எதை வச்சு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எதை வச்சுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. இவங்களுக்கு பையனும் இல்லை. அவங்க நகமே சொல்கிறாங்க, உனக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு பையனும் இல்லை. அதே மாதிரி ரூத்தோட கவுண்டர் பார்ட்டும் பார்த்தாங்க, அவங்களுக்கும் மனசு கூட இருக்கணும்னு. ஆனால் இது பார்த்தா வேர்ல்ட்லியாக பார்த்தா ஒன்றும், அதுக்கப்புறம் நமக்கு லைஃபே கிடையாது. ப்ராக்டிக்கல் இங்கே 2 இருக்கு. ஃபெய்த்துக்கும் ப்ராக்டிக்கலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், நேச்சுரலுக்கும் சூப்பர் நேச்சுரலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், அதாவது வேர்ல்டுக்கும் கிங்டம்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். இதில் நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்கன்றது தான். இன்றைக்கி நான் கிறிஸ்டியன்ஸே சொல்கிறேன், 99% அந்த ரூத்தோடைய கவுண்டர் பார்ட் இன்னொன்று இருக்காங்கல்ல, அவங்க தான் அவங்க பார்த்து நம்புவாங்க. இன்றைக்கி இருக்கவங்க பார்த்து நம்புவாங்க, அவங்க காணாததை விசுவாசிக்க மாட்டாங்க. இன்றைக்கி விசுவாசங்கிறதே வேறு மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் ஆண்டவர் ஏதாவது தருவாருங்கிறதா விசுவாசம். நான் அதை விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் எனக்கு வீடு தருவார், கார் தருவார், பொண்ணு கல்யாணம் பண்ணி வைப்பார், பையனுக்கு வேலை தருவார், இது விசுவாசம். அதுக்காகவே வாழ்க்கையை ஓட்டிட்டோம், அதுக்காகவே ஓட்டி அதை நம்புகிறோம். ஆண்டவர் எனக்கு செய்வார், இது விசுவாசம். ஆனால் விசுவாசம் அது இல்லை. நம்பப்படல் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம். ஆண்டவர் எனக்கு என் அறிவுக்கு எட்டாத ஒன்று வச்சிருக்கிறார், அதை எனக்கு தருவார். இப்போ இந்த ரூத்தோடைய கான்செப்டே அதுதான். என்ன இருக்குன்னு ரூத்தை கூப்பிட்டு கேட்டால் ஒன்றுமே இல்லை. அப்புறம் ஏன் போகிறேன், எனக்கு தெரியும் இஸ்ரவேலின் தேவன் எனக்கு ஏதாவது ஒன்று செய்வார். இதுதான் ரூத்தோடைய ஸ்பெஷாலிட்டி. இத்தனைக்கும் அவங்க ஒரு வெளியிருந்து வர ஒரு கேரக்டர்.
இப்போ நீங்கள் கேட்ட அந்த முதல் கேள்விக்கு வந்துடுறேன். எத்தனை மருமகள் இப்படி மாமியார் இப்போ நம்ப இப்படி? ஆனால் இப்போ உலக பிரகாரமாக இந்த மருமகள் மாமியார் கதையை எவ்வளோ ட்விஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். இல்லை அப்படி தான் ஆயிடுச்சும் கூட. ஆமாம். அது என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 ஜென்ரேஷனா அதுக்கு முன்னாடி ஜாயிண்ட் ஃபேமிலிங்கிறது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம். ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கும். இன்றைக்கி இந்த ஜாயிண்ட் ஃபேமிலியில் லிபர்ட்டி, அப்புறம் தனித்துவம், யூனிக்னஸ் அப்படிங்கிற வேர்டெல்லாம் உள்ளே கொண்டாடுறதுனால அவங்களுடைய இதான இன்றைக்கி முடியாது. ஜாயிண்ட் ஃபேமிலி முடியாதுங்கிற இடத்துக்கு வேர்ல்டு வந்துருச்சு. பட் இருக்காங்க, ஒரு 5% இருக்காங்க, முடியாதுங்கிற இடத்துக்கு வந்துருச்சு. அப்போ அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியில் முந்தி நான் சொல்கிறது நம்ம கேள்விப்பட்டது, ஒரு வீட்லேயும் 5 பசங்க, 4 பசங்க, 8 பசங்க இருப்பாங்க. எல்லாருமே ஒன்றா இருப்பாங்க. ஐயோ, ஒரு பிள்ளைகிட்டலாம் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளை எங்கிட்ட சொன்னது, மாமியார் மட்டும் இருக்கக்கூடாது, மாமியார் இல்லாத குடும்பமாக இருந்தால் எனக்கு ஓகேங்குது. என்ன நம்ம எங்கே போய் என்ன செய்வோம் இதை? இப்போது அந்த பிள்ளைக்கு வரும்போது என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறோம்? கல்யாணம் ஆகி வரும்போது 25 வயசுக்குள்ளே வருமா? 25 வயசில் வர பிள்ளை மாமியார் வேணாங்குது. அப்போது மென்ஸும் அப்படி தான் இருக்காங்க. இந்த மென்ஸும் ஓரளவுக்கு அம்மா பாசம் இருந்தாலும் இந்த கல்யாணம் வரும்போது இதெல்லாம் நமக்கு தடையாக இருக்குமோ அப்படின்னு ஒரு ஃபீலுக்கு வந்துட்டோம். ஸோ நீங்கள் ஒரு ரூத்தோடைய கான்செப்டை நீங்கள் எடுத்து பாருங்கள், அவ்வளவு பிரமிப்பாக இருக்கும். அப்படியே ரிவர்ஸ் காண்ட்ற ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி இது நடக்குது, 3000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது. அந்த அளவுக்கு அன்னைக்கு வந்து அதுவும் இல்லாமல் அப்போ விதவை அப்படின்னு சொன்னாலே ஒரு நெகட்டிவாக பார்க்குற ஒரு காலம். விதவை கூட இன்னொரு ஒரு ரூத்துன்ற ஒரு யங்ஸ்டர்ஸ் அந்த அம்மா அவங்களும் ஒரு விதவைன்னு வச்சா கூட இப்படி ஒரு நீங்கள் போகிற இடத்துக்கு நான் போவேன், நீங்கள் உங்கள் மரணம் ஏன் மரணம் அப்படின்னு சொல்லும் போது என்ன மாதிரி இது ஒரு லைனில் படிச்சிடுறோம். ஆனால் அதுக்குள்ள டெப்த் வந்து பயங்கரமாக இருக்குது. அதாவது சாட்சியாக கூட சொல்கிறேன். இப்போ நம்ம நெகட்டிவாக இவ்வளோ சொன்னோம் இல்லையா? ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன அசம்பாவிதம் எப்படின்னா ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துருச்சு, 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே நாளில் கணவரும் மாமனாரும் ஆக்சிடெண்ட்டில் இதாகிட்டாங்க. 2 பேருமே ஊழியக்காரங்க ஆகிட்டாங்க. அந்த கணவர் இறக்கும் போது அந்த மனைவிக்கு வந்து 1 வயசுலேயும் என்னமோ குழந்தை இருக்குது. ஆனால் மாமியாரும் மருமகளும் சேர்ந்தே இன்னைய வரைக்கும் சர்ச்சை நடத்திட்டாங்க. பையனையும் வளர்த்துட்டாங்க. 2 பேரும் ஒத்துமையாக இருப்பாங்க, நடத்துவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் இந்த ரூத்தையும் நகமையும் இப்பயும் பார்க்க முடியும். இருக்காங்க, இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. அதுக்கு சொல்ல வரேன், இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ரேர் இப்போ ரேர் பீஸும்பாங்க, அந்த மாதிரி ஆகிப்போச்சு இப்போ இருக்க நிலைமையில். ஸோ ஒரு இது ஏன் இன்றைக்கி அப்படி ஒரு காரணம் வருது அப்படின்னும் போது, நான் என்னுடைய இதை பொறுத்த வரைக்கும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சேர்ந்து ஸ்பிரிச்சுவல் பாண்டிங் இருக்கிறத நம்ம உணர்றதில்லை. கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் பாண்டிங் இருக்குது. நான் ஸ்பிரிச்சுவலி சொல்கிறேன். நம்ம ஏவாளை சொல்லும் போது ஹெல்ப்பர் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஹெல்ப்பராக இருக்கும்போது அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்குது, இவளால் கணவன் மனைவி அப்படின்னு. ஆனால் இந்த பாண்டிங் மாமியாருக்கும் உண்டு மாமனாருக்கும் உண்டுங்கிறத இந்த ஜென்ரேஷன் புரிஞ்சிக்க மாட்டேங்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதம் சொல்வார், நீ கோடா கோடியாய் பெருகுவாயாகன்னு சொல்லி. இந்த ஆசீர்வாதத்தை லாபான் ரெபேக்காளுக்கு சொல்வார். அதே மேட்சிங்காக இருக்கும், சேம் மேட்சிங். அப்படின்னா இது எதை குறிக்குதுன்னா, ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அவருடைய மருமகள் யாருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுது. அவளாலே கட்டப்படணும், இந்த ஆசீர்வாதம் நிறைவேறணுங்கிறது அதோடைய கான்செப்ட் இல்லையா? இன்னும் சொல்ல போனால் அங்கே வந்து இவங்க பொண்ணு மாப்பிள்ளையே பார்க்கவே இல்லை. ஆபிரகாமுக்கு இதான் உத்தரவாதம். ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் யாரால் நிறைவேறணும்? ரெபேக்கால் நிறைவேறணும். அதுக்கு ஒரே கான்செப்ட் என்னென்னா, இவனுக்கு கொடுத்த அதே பிளெஸ்ஸிங்கை இவன் வாயாலையும் சொல்ல வைப்பாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். இதே மாதிரி தான் மருமகளுடையதான கான்செப்ட் மாமியார் வச்சு நடக்கணும், அல்லது மாமியார் கொடுத்த தரிசனம் மருமகளை வச்சு நடக்கணும். இது நடக்கணுன்றதுக்கு ஒரு பெரிய கான்செப்ட் தான் ரூத்தும் நகோமியும். அப்போது இந்த பாண்டிங் இருக்குல்ல, நம்ம பொதுவாக கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் பாண்டிங் இருக்குன்னு தெரியுது. அந்த ஃபேமிலியோட இந்த மருமக வரும்போது ஒரு பாண்டிங் இருக்குன்னு தெரியுதுல்ல, இதை அவங்க புரிஞ்சுக்கிறதுல ஸ்பிரிச்சுவலி அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, கணவனோடு கூட தான் நம்ம பாண்டிங் இருக்குது, இதோட இவர் போதும் நமக்கு, அவங்க தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. இல்லை, இது வந்து ஒரு ஜென்ரேஷனாக வரக்கூடியதான ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங். அந்த பிளெஸ்ஸிங்கை இவங்ககிட்டேருந்து கணவன் வழியாக நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு மனைவி கிட்ட இருக்கு. சரியா? அப்போ இவங்களுடையதான அந்த பேஸை இவங்க புரிஞ்சாதான் அது நடக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு
கணவனை கூட்டிகிட்டு போயாச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது ஒரு உதாரணம் தான், பட் நடக்குது நிறையா. இப்போது மாமனாருக்கும் மாமியாருக்கும் ஒரு துக்கம் வந்துடுச்சு, அல்லது உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு வருத்தம் வந்துடுச்சு. இப்போ அவங்க வந்து உங்களை என்ன பண்ணிடுறாங்க, இருதயத்தில் கொஞ்சம் உங்கள் மேலே துக்கம் வந்து உங்களை ஆசீர்வதிக்கணும்னு வச்சுக்கோங்க. சபிக்கிறாங்கன்னே சொல்லலை, ஆசீர்வதிக்கலை. இப்போ இவங்ககிட்ட இருக்கக்கூடிய வர வேண்டிய பிளெஸிங் உங்களுக்கு எப்படி வரும்? இந்த தாட்டை வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலி யோசிக்கிறது இல்லை. இப்போ என்ன நினைக்கிறோம், கல்யாணம் பண்ணியாச்சு வந்தாச்சு, அவங்க ஆசீர்வதிச்சா என்ன, சபிச்சா நமக்கு என்ன? அவங்க வாயிலேருந்து வர சாபத்தை கூட இவங்க யாரும் இப்போ கவலைப்படுறதே இல்லை. ஏன்னா அதெல்லாம் சாபமாலாம் இல்லை, அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துப்பார். அது எப்படி, என்ன கான்செப்ட்? அதாவது நான் ஒரு பெண் குழந்தை பிறக்கும் போதே நான் நினைப்பேன், அதாவது கர்த்தர் யாருடைய வீட்டையோ கட்டுறதுக்கு இந்த குழந்தைய என் கையில் கொடுக்குறாரு. அந்த வீட்டை கட்டி எழுப்புற பொறுப்பு இந்த பிள்ளைகிட்ட இருக்கு. அப்போ என்னுடைய பொறுப்பு என்னன்னா, அந்த வீட்டை கட்டி எழுப்புறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த பிள்ளையை அப்படி வளர்க்கணும். இவ்வளோதான் கான்செப்ட். அதே மாதிரி இப்போ எங்கிட்ட ஒரு பையன் இருக்கிறான்னா, ஒரு வீட்டில் இந்த பொண்ணு வளர்க்கும், அந்த பிள்ளைய அவங்க இந்த வீட்டை கட்டி எழுப்புறதுக்கு வளர்க்கணும். இந்த மிக்சிங்கில் தான் வேர்ல்டே இது வரைக்கும் நடந்திருக்கு. ஸ்பிரிச்சுவலி இந்த ஃபீல்கே வரமாட்டாங்க, இப்படி தாட்டே அவங்களுக்கு வராது. இப்போ என்ன தாட் இருக்குன்னா, ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி ஆரம்பிக்கணும், அவங்க பார்த்துக்கிட்டோம், அவங்க நல்லா இருக்கட்டும், நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு இருக்க வேண்டிய மைண்ட் என்னென்னா, அவங்களுக்கு இருக்க வேண்டியது 4 பேருக்கும் மாமியார் மருமகன், இந்த பக்கம் வந்துட்டு மாமியார் மாமனார், இந்த பக்கம் கணவன் மனைவி. இவங்களுக்கு இருக்க வேண்டிய தாட் என்னென்னா, கணவன் மனைவி நினைக்கணும், காட் என்னை கொண்டு ஒரு பிளான் இந்த பூமியில் செய்யறதுக்கு எங்கள் 2 பேரும் இணைச்சிருக்கிறார். இதில் இவங்க 2 பேரும் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த பிளானை நிறைவேற்றுறதுக்கு யாருதுன்னு கேட்டால் இவங்க அப்பா அம்மாவது. இதை நிறைவேற்றுறதோட அடுத்த இதில் நான் இருக்கிறேன் அப்படின்னு இவங்க தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் இந்த மாமியார் மாமனார் பொண்ணை வளர்க்குறவங்க என்ன நினைக்கணும், இந்த பிள்ளையை கர்த்தர் என் கையில் ஏன் கொடுத்துருக்காருன்னா, அவருடைய பிளானை யார் வீட்லேயோ கட்டி எழுப்பணும். ரெபேக்கா பிறக்கும் போது லாபான் வீட்டில் கிங்டம் பிளான் ரெபேக்காவில் பிறக்கும் போதே தெரியணும், ஈசாக்கு வழியாக இயேசு கிறிஸ்து வரணும், அதுக்கு ரெபேக்கால் லாபான் வீட்டில் பிறக்கணும். இதை புரியாமல் என் குடும்பம் நல்லா இல்லை, என் பிள்ளைங்க நல்லா இல்லை அப்படின்னா நல்லா இருக்காது. எனக்கு என்ன செஞ்சீங்க இந்த பேஸில் தான் ஃபேமிலிஸே போகணும். உங்களுக்குள்ள மற்றபடி நிறைய பிரச்சனை இருக்கும். நான் வந்து என் பர்சனல் இஷ்யூ சொல்கிறேன், என் பர்சனல் இஷ்யூ டிவியில் சொல்கிறாரு நான் பர்சனல் இஷ்யூ சொல்கிறேன். எல்லார் வீட்லேயும் கல்யாணம் ஆனோன்னு வர பிரச்சனை எங்கள் வீட்லேயும் இருக்கும், யார் வீட்லையும் இல்லாமல் இருக்காது. ஊழியக்காரங்க வீட்டில் என்ன கேட்டால் நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா, அவர் வீடு வந்து பரலோகம் மாதிரி இருக்கும்னு சொல்லி. அவர் வீடு பரலோகம் மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா அவர் ஸ்பிரிச்சுவலாகவும் வார்ஃபேரை மீட் பண்ணிக்கிட்டு இருப்பார், ஃபிசிக்கலாகவும் வார்ஃபேர் மீட் பண்ணுவார். நிறைய ப்ராப்ளம் போயிட்டே தான் இருக்கும். அப்போ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும்போது ஒரு பீரியடில் காட் எனக்கு உணர்த்தினது என்னென்னா, நான் எல்லாரும் மாதிரி தாட் எனக்கு வந்துச்சு, ஐயோ நம்ம தப்பாக பண்ணிட்டோம், தேவையில்லை, இது எப்படி என்ன செய்யலாம். நமக்கு அந்த நேரத்தில் நெகட்டிவான தாட்ஸ் நிறைய வரும். அப்படி வரும்போது காட் சொன்னார், நீ இப்போ வந்து உனக்கு ஏற்ற மனைவின்னு உன் வியூவில் பார்க்குற, பட் இவங்க நான் உனக்கு கொடுத்தது உன்னை ஃபிசிக்கலி அல்லது என்னுடைய ஸ்பிரிச்சுவல் பிளான் நிறைவேற்றுறதுக்கு, அந்த பிளானை நிறைவேற்றுறதை மட்டும் பாரு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இந்த ப்ராப்ளம்ஸ் எனக்கு பெருசாக தெரியாது. இது வேற என்னுடைய மைண்ட் செட் கிங்டம் மைண்ட் செட்டுக்கு வந்துருச்சு. இதுக்கு தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, இவங்க வழியாக ஒரு ஈசாக்கு வரணும், இல்லை இவங்க வழியாக ஒரு எலியா வரணும், இல்லை இவங்க வழியாக ஒரு எலிசா வரணும். ஸோ இதை நிறைவேற்றுறதுக்கு தான் கொடுத்துருக்கிறாரு. அதை பார்த்துட்டு அப்படியே ஓடிடணும். அப்படியே ஓடினா தான் இது பெருசாக தெரியாது. இல்லை நீங்கள் இதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கிங்டம் பிளான் உங்களுக்கு தெரியவே தெரியாது. கடைசி வரைக்கும் வேர்ல்ட்லியாவே பார்த்து உங்களை க்ளோஸ் பண்ணிடுவோம் பிசாஸ். அதனால தான் ஆமாம், ஓப்பன் பண்ணும்போது முதல்ல நீங்கள், நான் வந்து ரொம்ப லேட்டாக கற்றுக்கிட்டேன், ஆனால் ப்ரோக்ராம் வழியாக சொல்கிறேன், நீங்கள் ஆரம்பிக்கும் போது கற்றுக்கோங்க, இந்த மேரேஜ் எதுக்கு நடக்குது, கர்த்தர் ஏன் என்னை சேர்க்குறாரு. மனைவி நினைக்கணும், ஏன் இந்த வீட்டில் என்னை கொண்டாந்தார், இந்த வீட்டில் என்னை கொண்டாந்தது, எனக்கு வயசாகிடுச்சு, எனக்கு ஒரு குடும்பம் பண்ணாங்க, நான் ஒரு ஃபேமிலி ஆகி நான் ஒரு குழந்தைய பெற்று, அதுக்கு இல்லை, ஏதோ ஒரு கிங்டம் பிளானில் இந்த வீட்டுக்குள்ளே நான் வந்திருக்கேன். அதை புரிஞ்சு இந்த 2 பேரும் செய்ய தொடங்கணும். சுற்றி இருக்கிற மாமியார் மாமனாரும் இதைத்தான் புரிஞ்சுக்கணும். இந்த கிங்டம் பிளான் இருக்கும். அப்போ தான் ரூத் உள்ளே வந்தது எப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சா. இல்லைனா அவள் மோவாபி ஸ்திரீ, புறஜாதி ஸ்திரீ, அவளுக்கு நமக்கு பழக்க வழக்கம் ஒத்து வர மாட்டேங்குது, அவங்க மோவாபில் சாப்பிட்ற மாதிரியே இங்கேயும் சாப்பிட்றா, அவங்க கடவுளை வணங்குற மாதிரி இங்கே வணங்குறான்ட்டு இந்த குறையை பார்த்துக்கிட்டே இருப்போம். இந்த குறையை நினச்சி பல சாப்டர்ஸ் எழுதிடுவோம். ஆமாம், அதையே ரூத்தின் வர்த்தமானங்கள்னுட்டு தனியாக அதோடு போயிட்டு இருக்கோம். ஆமாம், கதையே மாறிடும். ஸோ இங்கே பாருங்க, ரூத் வந்ததோடைய மெயின் திங் என்னவோ அது மட்டும்தான் அதில் இருக்கும்.
அதைத்தான் நம்மளும் பார்க்கணும். பார்த்தோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ தான் நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கோம். நிகழ்ச்சி முடிய போகுது. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சில விஷயங்கள் பார்க்கலாம். இந்த புக் ஒரு ப்ராஃபிட்டிக் புக்குன்னு நம்ம பேசணும். நீங்களும் அதை அங்கீகாரம் பண்ணி, ஆமாம் அதில் நிறைய ப்ராஃபிட்டிக்காக இருக்குது அப்படின்னு நம்ம பேசணும். அடுத்த பதிவில் இது ஏன் ப்ராஃபிட்டிக் புக்கு, ஏன் இதை நம்ம லைட்டாக பார்க்கக்கூடாது, ஏன் இந்த கேரக்டரை தேவனுடைய வீடு கட்டுறவங்களுக்கு இந்த புக்கு அஸ்திவாரமாக இருக்கும். இந்த புக்கை சரியாக புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் தேவனுடைய வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் அமையும். இன்னும் சொல்லப்போனால், சரிங்க எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, எல்லாம் வந்துட்டேன், இப்போ நான் என்ன பண்ணணும்னு கேட்குறவங்களுக்கும் இதில் ஒரு அஸ்திவாரம் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அதனால் இதை பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் பொதுவாகவே பைபிளில் இட்ஸ் ஆல் டர்னிங் பாயிண்ட் தான். ஏன்னா ஒரு பரிசுத்த ஆவியோட நிறைவோடு எழுதப்படுது. இந்த புக்கில் நான் நினைக்கிறேன், இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க மட்டும் இல்லை, அடுத்த வாரம் பார்க்குறவங்கள இருக்கட்டும், இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நிறைய டைமென்ஷன்ஸ் நம்ம ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள், நிறைய கமெண்ட்ஸ் வருது. இன்னும் நான் ரிக்வஸ்ட்டாக என்ன வைக்கிறேன் நேயர்களுக்குன்னா, இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபிங்க. அடிக்கடி நானும் பிரதர் எம்டி ஜெகனும் கேட்குற ஒரே ஒரு விஷயம் இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபிங்க. ஸ்பிரிச்சுவலாக நம்ம அடுத்த கிங்டம் பிளானுக்குள்ளே எல்லாரும் போயிட்டோம்னு வைங்களேன், அதோட ஒரு லெவலே வேறு. ஸோ அதுதான் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். பெரிய பிளானிங் இல்லை எங்களுக்கு, உட்காருவோம், ஜெபிப்போம். அது பேசுகிற ஃப்ளோவும் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவி அவ்வளோ நாட்கள் நடத்துகிறாரு. கடைசியாக 10 செகண்ட்ஸ் என்ன சொல்லி இதுவரையும் நம்ம பேசுறது எப்படி முடிக்கலாம்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ தூரம் தெளிவாக பேசியிருக்கிறோம். அடுத்து நீங்கள் சொல்கிறத நான் சொல்லிடுறேன். அடுத்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு பாருங்கள், அப்போ ஈஸியாக அந்த நிகழ்ச்சி புரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். மிக்க நன்றி ஜெகன். அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.